சுந்தரானந்த சித்த சுவாமியே போற்றி. வாழ்க்கையில ஒரு நாள் சிரிக்காத ஏழையும் இல்ல, ஒரு நாள் அழுவாத பணக்காரனும் இல்ல. சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த வளர்ச்சிக்கு உண்டான பாதை தான் யோகம். இந்த 21 நாள் பயிற்சி வகுப்பு எப்பேற்பட்ட பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியது ஒன்று. இந்த யோகம் மூலமா தான் இறைநிலை அடைஞ்சிருக்காங்க. தெய்வத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் ஜோதிடத்துல 120 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படி பாடி அதே இளமையோட இருப்பாங்க. இப்பேற்பட்ட டேர்னிங் பாயிண்ட் தான் நம்ம 21 நாள் கிளாஸ்ல அனைவருக்கும் சொல்லி தர போறோம். இந்த ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், தேடலாக இருக்கட்டும், நிறைய பேர் இதுதான் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடலை ஒரு தெய்வத்தோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. தெய்வத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம அனைத்தையுமே சொல்ல போகிறோம். இறைவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அணுக்கள், அதாவது மனிதர் உடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அணுக்களான உருவானது. ஒரு அணுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் புரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியஸ் இது ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அணு. இப்படி மனித உடல் அதாவது எண்ணிலடங்கா ஆயிரக்கணக்கான அணுக்களை கொண்டது தான் மனித உடல். ஸோ இந்த அணுக்களை நம்ம மனித உடல்ல எதெல்லாம் நல்ல அணுக்களையோ அதை ஃபுல்லாமே இந்த யூனிவர்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையில்லாத அணுக்கள் ஃபுல்லாமே நம்ம வெளியே தள்ள போகிறோம். ஸோ இதுதான் யோகாவோட முழு ப்ராசஸ். ஸோ இதை இப்படியும் சொல்லலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ். நமக்குள்ளே இருக்க எல்லா கெட்ட விஷயத்தையும் வெளியே எடுத்து போட்டு பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா நல்ல விஷயத்தையுமே உள்ளே எடுக்க போகிறோம் இப்படியும் சொல்லலாம். இதை பக்தி வழியாகவும் சொல்லலாம், இல்லை யோகம் வழியாகவும் சொல்லலாம். இதை 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க: சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்தின்றது சரியை கிரியையாக இருக்கும். யோக வழின்றது அந்த படிநிலையை தாண்டி யோகம் ஞானம் வரைக்கும் போகிற வழியாக இருக்கும். ஸோ இது மூலயமா எல்லாத்துக்குமே மனம் சுத்தமடையும். அது போக அவங்களுக்கு கவலைகள் எதுவுமே தங்காது. அவங்க எந்த ஒரு முடிவில் இருந்தாலும் அது கிளாரிட்டியாக அவங்க எடுப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதை தான் யோகம். இந்த யோகம் தான் திருமூலர், முருகன், அனைத்து இறைவன்களுமே இந்த யோகம் மூலமாக தான் இறைநிலை அடைஞ்சிருக்காங்க. ஜோதிடமாக இருக்கட்டும், ஜோதிடத்தில் 120 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த 120 ஆண்டுகள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் துன்பமும் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த யோகா கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு மாத்திரை இல்லாத வீடே இப்போ இல்லை. ஸோ மாத்திரை இருக்கிறது அத்தியாவசியம் தான். பட் ஆனால் நம்ம மேக்சிமம் யோகத்தின் மூலியமாகவும் சித்த மருத்துவத்தின் மூலியமாகவும், சித்த மருத்துவம்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கீரைகள் இதெல்லாம் எப்படி வேல்யூ ஆட் பண்ணி, அதாவது அதோடைய தன்மையை கூட்டி அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு உண்டான நோய்கள், ப்ரெஷர், பிபி, சுகர் இந்த மாதிரி ஒரு காமன் டிசீஸ் ஃபுல்லாமே போகும். ஸோ இதை தான் நம்ம இந்த யோகா கிளாஸில் சொல்லி தர போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் பிரித்து பார்க்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு நாள் சிரிக்காத ஏழையும் இல்லை, ஒரு நாள் அழுவாத பணக்காரனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லுவார் ஒரு படத்தில். ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் எண்ணிலடங்கா துன்பத்தை யார் யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களெலாம் இந்த யோகத்தை அவங்க பயிற்சி பண்ணணும். வாழ்க்கையில் நான் துன்பத்தைவே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படின்றவங்களும் பயிற்சி பண்ணணும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய துன்பத்தை அகற்றுறதுக்கு இந்த யோகான்றது ஒரு வழியாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் துன்பத்தை நிறைய அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் உடம்பில் இருக்க நோய், ப்ரெஷர், பிபி, சுகர், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், டயபெட்டிக்ஸ், விட்டமின் டிஃபிஷியன்சி, லிவர் ஃபால்ட்டு, கிட்னி ஃபால்ட்டு, ஹார்ட் ஃபால்ட் இதை ஃபுல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த யோகா அப்படின்றது சின்ன குழந்தையிலிருந்து 70-80 வயது அதுக்கு மேற்பட்ட ஆட்களும் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 40-50 வயசுக்கு மேலே பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஒவ்வொரு விஷயமுமே. பட் ஆனால் இளமையிலிருந்தே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு நம்ம பயிற்சி அடைஞ்சிருவோம். அதனால இனி வரும் காலங்களில் ஈஸியாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு 20 வயசுலேருந்தே இவங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க 40-50 வயசு வரைக்கும் அதே பாடி, அதே இளமையோடு இருப்பாங்க. அதே இது ஒரு 50 வயசுக்காரர் நான் திடீர்னுட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்லாம் க்யூர் பண்ணுறதுக்காண்டி நான் யோகா பண்ண போகிறேன் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது கற்றுக்கிற விஷயம். மேக்ஸிமம் அதை நிறையா பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. என்னப்பா சூரிய நமஸ்காரமாக இருக்கட்டும், சுவாச பயிற்சியாக இருக்கட்டும், இது ஃபுல்லாமே அத்தியாவசிய பயிற்சிகள். எடுத்தோன்னே எல்லாத்துக்குமே வந்துடாது, பழக பழக தான் வரும். நம்ம இளம் வயதிலே அனைத்து தொழில்நுட்பமுமே கற்று வச்சுருக்கணும். ஸோ அது நம்மளுடைய முதுமைக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கும் கை கொடுக்கும்.
ப்ளஸ் தொழில், வியாபாரம், வருமானம், குடும்பம் அனைத்துக்குமே வந்து கை கொடுக்கும். சித்தர்கள் வழியில் சொல்லித்தர 21 நாள் பயிற்சி வகுப்பு தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய ஸ்லாட் வந்து கம்மிங் மந்த் 20th வந்து ஸ்டார்ட் ஆகுது. 20thலேருந்து 21 days வந்து நம்ம இதை சொல்லித்தர போகிறோம். இந்த 21 நாள் பயிற்சி வகுப்பு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியது ஒன்று. இதை வந்து உலகத்திலிருந்து எங்கே இருந்து வேணால் நம்ம வந்து படிக்கலாம். இந்த 21 நாள் கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க சித்தர்கள் சொல்லி தந்த வழியில தான் இருக்கும். இந்த வகுப்பில் வந்து அஷ்டாங்க யோகத்தோட 8 அங்கங்களையும் நம்ம வந்து பார்ப்போம். அது போக வந்து மூச்சு பயிற்சியை பற்றி ரொம்ப அதிகமாக பார்ப்போம். 8 அங்கங்கள்ன்றது வந்து இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 அங்கங்களை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து உடலில் உள்ள நஞ்சுக்களை வந்து எப்படி அகற்றணும், டீடாக்சிஃபிகேஷனை பற்றி நம்ம நிறையா பார்ப்போம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உண்டான நியூட்ரிஷன் கைடன்ஸை நம்ம பார்ப்போம். அது போக வந்து ஜோதிடம், தமிழ் மருத்துவம், இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸை வச்சே நம்மளுடைய உடலை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எல்லா நோய்களையுமே வந்து எப்படி போக்குறதுன்றதை நம்ம சொல்லித்தர போகிறோம் இந்த வகுப்பில். இந்த யோகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையவே 180 டிகிரி வந்து திருப்ப போகுது. அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிடாது. ஸோ யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேர்னிங் பாயிண்ட்ன்றது கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட டேர்னிங் பாயிண்ட் தான் நம்ம வந்து 21 நாள் கிளாஸில் வந்து அனைவருக்கும் சொல்லித்தரப்போகிறோம். இதனால் அனைவருமே வந்து பலன் அடையலாம். இதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வகுப்பு, யோகா வகுப்பு வந்து முழுமையாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய உடலை வந்து வலிமைப்படுத்தவும், உங்களுடைய மனதை வந்து வலிமைப்படுத்தவும் நம்ம வந்து இந்த யோகா வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க வந்து வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து கம்மிங் 20th வந்து ஸ்டார்ட் ஆகும். 21 days வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான நோட்ஸ் எடுக்கிற விஷயம், பேப்பர், பென் அண்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல சித்தா போற்றி.